வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம தமிழ்நாட்டின் மிக பழமையான அதிசயங்களால் நிரம்பிய திருத்தலமான திருப்பரங்குன்ற முருகன் கோயிலை பற்றிதான் பார்க்க போறோம். முருகப்பெருமான் சூரபத்மனை சமரித்த பின் தேவயானையுடன் திருமணம் செய்த புனித பூமி அதுதான் திருப்பரங்குன்றம். மதுரைக்கு அருகே உள்ள பரங்குன்றம் எனப்படும் மலைக்குள் இயற்கை குகை வடிவில் இந்த கோயில் அமைந்திருக்கிறது. 6 படை வீடுகளில் முதல் படை வீடு என்ற பெருமையும் இதற்குண்டு. இந்த இடம் ஏன் சிறப்பு? இதுக்கு 2 முக்கிய காரணங்கள். 1. முருகனின் திருக்கல்யாணம் நடந்த ஒரு இடம். 2. சங்க காலத்தில் இருந்தே வானியல், கட்டிடக்கலை, ஆன்மீக சக்தி எல்லாம் ஒன்றாக இணைந்த புனித மையம். திருப்பரங்குன்றம் பற்றிய முதலாவது குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் வருகிறது. பரிபாடல், 10 தொல்காப்பியம் போன்ற நூல்களில் பரங்குன்றம் என்ற பெயர் பல இடங்களில் வருகிறது. இந்த மலை ஒரே கல்லால் ஆன பாறை. 8ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் இதை சிறப்பாக விரிவுபடுத்தினாலும் குகை கோயிலின் தொடக்க கட்டுமானம் அதற்கும் 1000 வருடங்களுக்கு முன்பே இருந்திருக்கிறது என வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர். இது சாதாரண கோயில் இல்லை. சைவம், வைணவம், கவுண்ட சமயம் அனைத்தும் வழிபட்ட பன்மத சின்னம். இப்போ திருப்பரங்குன்றத்தோட முக்கிய புராண வரலாறுக்குள் போகலாம். சூரபத்மன் என்கிற அசுரன் தெய்வங்களை எல்லாம் துன்புறுத்துகிறான். அவன் சக்தியை களைய முருகப்பெருமான் வடிவெடுத்து 6 முகங்களோடு போராடுகிறார். அந்த யுத்தம் மிக கடுமையானது. பரங்குன்றம் என்ற மலை முழுக்க முருகனின் வேல் சத்தம், அசுரனின் குரல் எல்லாம் ஒலித்தது என கூறப்படுகிறது. வெகுவாக முயன்ற பின்னரும் அவனை சமரிக்க முடியாதபோது முருகன் தனது வேல் ஆற்றலால் அவனை பறிபோகச் செய்கிறார். அவன் மயிலாகவும் சான்றாகவும் மாறும்போது அவற்றை முருகன் அருளால் தன் வாகனமாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த யுத்தத்திற்கு பின் தெய்வங்கள் எல்லாம் சந்தோஷமாக கூடி முருகனின் வெற்றியை கொண்டாடி இங்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தினர். அடுத்த மிக முக்கியமான நிகழ்ச்சி தேவயானை முருகன் திருக்கல்யாணம். தெய்வ குரு பிரஸ்பதி தனது மகள் தேவயானையே முருகனுக்கு வழங்க முன்வந்தார். பரமசிவனும் பார்வதியும் தெய்வங்களின் கூட்டமும் மகிழ்ச்சியோடு இங்கு வந்து ஆசீர்வதித்தனர். அந்த திருக்கல்யாணம் நடந்த தலத்தில்தான் இன்று முருகனின் கருவறை உள்ளது. இந்த தலம் திருமணத்தில் தடை உள்ளவர்களுக்கு மிகவும் பரிகார ஸ்தலம் என பக்தர்கள் நம்புகிறார்கள். இங்கே பிரார்த்தனை செய்த பலருக்கும் திருமண தடை நீங்கி நல்ல பொருத்தம் கிடைத்தது என்ற அனுபவங்கள் ஏராளம். இப்போ கோயிலின் கட்டுமான அதிசயங்களை பார்ப்போம். இந்த கோயில் முழுக்க கல் மலைக்குள் செதுக்கப்பட்டது என்பதை நினைத்தாலே அதிசயம். கருவறைக்குள் நுழையும் போது குளிரான குகை காற்று, பாறை சுவர்கள், காலடிச் சத்தம் எதிரொலிக்கும் அந்த அமைதி, இது நமக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பக்தர்களின் அனுபவத்தை கொடுக்கிறது. விசேஷமா சொல்லணும்னா நுழைவாயிலில் இருந்து சூரிய உதயத்தின் ஒளி நேராக கருவறைக்குள் படும். இந்த கணிப்பை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கணக்கிட்டு கட்டியிருப்பது வியப்பான விஷயம். கோயிலுக்குள் முருகனுடன் சேர்ந்து சிவபெருமான், விஷ்ணு, கணேசர், துர்கை, சூரியன், சந்திரன் பல சன்னதிகளும் அமைந்துள்ளன. திருப்பரங்குன்றம் முழுக்க வருடம் முழுக்க திருவிழா கொண்டாடும் பூமி. இங்குள்ள முக்கிய திருவிழாக்கள் கந்த சஷ்டி, திருக்கல்யாணம், தைப்பூசம், சித்திரை திருவிழா, ஆடி கிராமம். கந்த சஷ்டி நேரத்தில் சூரசம்ஹாரம் நாடகமாக மேடையேறும். 1000 கணக்கான பக்தர்கள் வந்து முருகனின் அருளைப் பெறுகின்றனர். திருமணத்தில் தடை இருந்தவர்கள், குடும்பத்தில் சண்டை இருந்தவர்கள், வாழ்க்கையில் தடை இருந்தவர்கள் இங்கு வந்து விரதம் இருப்பார்கள். அவர்களுக்கு பலன் கிடைத்த அனுபவங்கள் நிறைய. இதுதான் நண்பர்களே, பக்தியும் வரலாறும் பாறை கட்டுமான அதிசயமுமாக இணைந்த திருப்பரங்குன்றம் முருகன் திருத்தலம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட அற்புதமான வரலாறுகள் வரப்போறதால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதீங்க. நன்றி. முருகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.